டாக்டர், ராகவனுக்கு படிப்பு கிடையாது, வேலை வெட்டி கிடையாது. இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ராமானுஜம், ராகவன் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை நடத்தணுமா என்ன? இல்ல, அதுவும் இல்லாம கல்யாணமானா எவ்வளவு பேர் சேஞ்ச் ஆயிடுறாங்க. அதுக்கு இல்ல டாக்டர், நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் எங்க ஃபேமிலி ஜோசியர் நெல்லை வசந்தங்கிட்ட காமிச்சேன். ஜாதக பொருத்தம் அபாரமா 7க்கு 8 பொருத்தம் இருக்குன்றாரு. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் ராகவன் எங்கேயோ போயிடுவான்னு அவரே சொல்லிட்டாரு. டாக்டர், அப்போ ராகவனுக்கு கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, எங்க ஃபேமிலி ஜோசியர் நெல்லை வசந்தன் சொல்றார். நாளைக்கே பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிடுறேன். கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. வரட்டுமாப்பா? கொஞ்சம் இருங்க டாக்டர். ராஜகோபாலம் எங்க அட்ரஸ்? ஓ, அத சொல்ல மறந்துட்டேனா? நுங்கம்பாக்கம் செல்லிங் ரோடு கடைசியில ஒரு சுடுகாடு, அது பக்கத்துல ஒரு சின்ன சந்து, பேயாழ்வார் சந்து. அது பக்கத்துல ஒரு பிளாட் நம்பர் 666. என்ன விளையாடுறா? மணி 5 ஆச்சு. புள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டே இருக்காங்க. இப்படி மாசம் நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டாக்டர், இந்த ஜென்மத்துல என் பொண்ணு பெருந்தேவிக்கு கல்யாணம் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த அலுப்பு 16 பத்திங்கள அப்ப இருந்திருக்கணும். பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, கைய காலை கட்டி ரூம்ல போட்டுலாம். இவன் 2 கெட்டானா இருக்கா சுவாமி. எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேசுறா. காலையில இருந்து ஹிந்து பேப்பர் கொண்டாந்து அடம் பிடிக்கிறா. காலையில எல்லாரும் ஹிந்து பேப்பர் படிக்கிறது வழக்கம். கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, படிக்கிறதுக்கு இல்லையா, திங்கிறதுக்கு. கழுத பத்த பொண்ணா இருக்கால. ஓய், என்னையாது உன்னை நம்பி பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிட்டேன். இதேதான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன். பிள்ளையாட்டுக்காரெல்லாம் வர நேரமாச்சு, ட்ரெஸ் பண்ணி கோடின்னு அடம் பிடிக்கிறா. உள்ள போய் பாரு, ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கிறா. என்னையா சொல்ற? ஐயோ, உங்களோட பெரிய உபத்திரம் ஐயா. பழைய ட்ரெஸ்ஸோட நிக்கிறான்னு. சரி சரி, பெருந்தேவியை கூப்பிடு, நான் சமாதானம் பண்றேன். ஆமா, இவளுக்கு என்னைக்கு வியாதி சொசமாயி என்னைக்கு கல்யாணம் நடந்து நம்பிக்கை இல்லையா. இந்த தடம் கட்டாய கல்யாணம் நடந்துடும். இந்த தடவை மட்டும் நடக்கல, நான் ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். என்ன? என் பொண்ணு பெருந்தேவிய உமக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். என்னையா சொல்ற? பின்ன என்னையா, வியாதியையும் குணப்படுத்த மாட்டேங்கிறீர், அவருக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. பேசாம நீரே அவளை கல்யாணம் பண்ணிடுறோம். ஹிஸ்டீரியா பேஷண்ட் பர்மனண்டா அவனுக்கு ஒண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கும், என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்திடுவேன். ஓ, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்திடுவேன். ஓ, நீங்க பெருந்தேவிய பைத்தியம் சொல்றீங்க. ராஜகோபாலயங்கார், வரவங்க போறவங்க கிட்டலாம் என் பொண்ணுக்கு ஹிஸ்டீரியா, என் பொண்ணுக்கு ஹிஸ்டீரியான்னு பீத்திக்காதீங்க. ஹிஸ்டீரியாங்கிறது பெரிய பட்டப்படிப்பு இல்ல, வியாதி. அந்த பையன் நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. அந்த பையனை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆமா, வரவங்களுக்கு சொஜ்ஜி பஜ்ஜெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சமயக்கார மாமி அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது சமயக்கார மாமியா? ஆமா. உங்க ஒய்ஃப்னே நினைச்சிட்டு இருக்கேன். என்ன உளறீர்? இல்ல, உங்க கடைசி பொண்ணு சரளா இருக்கா இல்லையா, சமயக்கார மாமி ஜாடையாவே இருக்கா. அதான். இப்படி அபாண்டமா பேசாதீங்க. அவ என்னை விட 2 வயசு பெரியவ. இருந்தா என்ன, இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் சாக்கு ரெடியா வச்சிருப்பேர. சரி சரி, பெருந்தேவியை கூப்பிடுங்க. பெருந்தேவி, அம்மா பெருந்தேவி, வாமா. ஹலோ அங்கிள். அம்மா பெருந்தேவி, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. இந்த கோலத்துல பார்த்தா புள்ள பார்க்க வரா மாதிரி இருக்கு. சமத்தா போய் உள்ள பட்டுப்படையை கட்டிட்டு வாமா. சொல்லுங்க டாக்டர், நல்லா சொல்லுங்க. பாருங்க அங்கிள், எங்க அப்பா ரொம்ப மோசம். எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய விட மாட்டேங்கிறாரு. அதான் ஏற்கனவே பிடிச்சிருக்கேன், அப்புறம் என்ன? அம்மா, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு. ஏன் அங்கிள், எனக்கு பிடிச்ச ஃப்ளவரை தலையில வச்சுக்கிட்டா தப்பா? தப்பே இல்ல, தப்பே இல்ல. என்ன ஃப்ளவர்னு கேளும். என்ன ஃப்ளவர்? காலிஃப்ளவர். போருமா, காலிஃப்ளவரை தலையில வச்சுன்னு கழுத போலைய காதுல சொல்லிக்கும். கொத்தவால் சாப்பிடுதான் நல்லா மாப்பிள்ளை தேடணும். வந்து வாச்சிருக்கேன் எனக்குன்னு, சாரி வந்து வாச்சிருக்காள எனக்குன்னு. அம்மா, காலிஃப்ளவரை தலையில வச்சுட்டா முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியாம போயிடுமா.
இப்ப சமத்தா பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு வா போ. முடியாது, நான் காலிஃப்ளவர் தான் வச்சுப்பேன். அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? சொன்னா கேப்பா, சமத்து தெரியுமா? டாக்டர் சொன்னதை கேளுமா? ஏங்கானு மோதலி. அப்பா இங்க வாயே, வாயே. நல்லா வேணும். அப்பா, இன்னைக்கு மாப்பிள்ளையாத்துக்காரர்களுக்கு சொஜ்ஜி பஜ்ஜி இடதுகால் சட்னி. ஐயோ, இந்த பையனை நினைச்சா படுதாமா இருக்கு. இவட்ட மாட்டு என்ன மொழி முழிக்க போறானோ. அந்த பையனை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க.